மீட்பரும் ஆண்டவருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். இன்றைய தினத்தில் உங்களோட நான் பகிர இருக்கிற வேத வசனம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீதிமொழிகள் 29வது அதிகாரம் 7வது வசனம். நீதிமான் ஏழைகளின் நியாயத்தை கவனித்தறிந்திருக்கிறான், துன்மார்க்கனோ அதை அறிய விரும்பான். ஆமாங்க, நன்மை செய்கிறவர்கள், நீதிமான்கள், தேவனுக்கு பிரியமாக இருக்கிறவர்கள் எப்படி இருப்பார்களா? ஏழைகளுடைய நியாயத்தை கேட்பாங்க, விதவைகளுடைய கஷ்டத்தை விசாரிப்பாங்க, செய்ய வேண்டிய எல்லா நன்மைகளையும் செய்வாங்க. ஆனால் அக்கிரமம் அநியாயம் செய்கிறவங்க அதை பொருட்படுத்த மாட்டாங்க. காரணம் அவங்களுக்கு என்ன? ஏழைகளை மீது ஒரு அக்கறை இல்லை. அநியாயம் செய்கிறவர்கள் நன்மையானதை செய்ய மாட்டாங்க, அக்கிரம அநியாயம் செய்து கொண்டே இருப்பாங்க. அப்போது நீதிமொழிகளை எழுதின சாலமன் என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, நல்லவன், அதாவது தேவனுக்கு பயந்த, தேவனை அறிந்து அல்லது தேவனுடைய சுபாவத்தை பெற்ற ஒவ்வொருவரும் நன்மையானதை செய்வாங்க. அப்போது தீயவர்கள், அநியாயம் அக்கிரமம் செய்கிறவங்க எப்படி தான் இருப்பாங்களாம்? அவங்க ஏழைகளுடைய வழக்கை விசாரிக்க மாட்டாங்க, நியாயத்தை கேட்க மாட்டாங்க. அப்போது நாம் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறோம்? தேவனுடைய பிள்ளைகளாக இருந்தும் நன்மை செய்கிறோமா? விசாரிக்கிறோமா? அன்பாக இருக்கிறோமா? நம்மளுடைய குடும்பத்தை விசாரிக்க சொல்லியிருக்கு வேதம். பிறகு நம்மளுடைய சபையை பார்க்கலாம் அப்படின்னு வேதம் சொல்லுது. முதலாவது உன் வீட்டை விசாரி, பிறகு சபையை கவனிப்பாய் அப்படின்னு வேதம் சொல்லுது. அப்போது நம்ம வீட்டில் இருக்கிறவங்க எல்லாரையும் நம்ம அன்பாக விசாரிக்கிறோமா? நேசிக்கிறோமா? எப்படி இருக்கீங்க, சாப்பிட்டீங்களான்னு கேட்குறோமா? இதை தேவன் கவனிக்கிறார். அப்போது நாம் தேவனுக்கு பிரியமாக வாழ்ந்து நாம் துன்மார்க்கனாக இல்லாமல் தேவனுக்கு பிரியமான பிள்ளைகளாய் இந்த பூமிக்கு உப்பாக இருப்போம். தேவன் நம்மளை ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.